14/8/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 19ஆம் தேதி வளர்பிறை துவிதியை திதி இரவு 9:24 வரை, மகம் நட்சத்திரம் காலை 7:21 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. நவராத்திரி, வரலட்சுமி பூஜை மற்றும் அன்பளிப்பு பொருட்கள் 50 வருட பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரீகல் ஜுவல்லர்ஸ், the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. மேசராசி நேயர்களே, இன்றைய கோச்சாரம் பார்த்தீங்களா, மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குது சந்திரன். ஏன்னா மேசராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தால், சுகஸ்தானாதிபதி பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்தாவே உங்களுடைய புத்தி கூர்மையை வைத்து சில விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்வீங்க. என்னென்ன விஷயங்களுக்குள்ள பிரச்சனையோ அந்த பிரச்சனையை முதல்ல தீர்த்துட்டு தான் அடுத்த வேலைக்கு போவீங்க. எல்லாமே ஒன்றா போட்டு குழப்பிக்கக்கூடிய கேரக்டர் நீங்கள் இல்லை. இன்றைக்கி எப்பவுமே தெளிவாக முடிவெடுப்பீங்க, குடும்பமாக தெளிவாக இருப்பீங்க, செலவு பண்ணுறதுலேயும் சிக்கனமாக இருப்பீங்க, அன்பு செலுத்துறதுலேயும் சிக்கனம். இன்னைக்கு இதை சிக்கனத்தை கடைப்பிடிக்கக்கூடிய சிறந்த நாள். ஏன்னா 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு அமர்ந்து அதிக பணத்தையும் கொடுக்குறாரு, ஆனால் சிக்கனத்தையும் கொடுக்கும்போது இன்றைக்கி உங்களுக்கு பொற்காலம் தானே. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பெற்றோர்களுடைய தேவைகளையும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் என்ன விஷயங்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சுகப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நன்னாள். அதே நேரம் பார்த்திங்கன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அதிக எதிர்ப்பு வந்தாலும் சரி, அந்த எதிர்ப்பை சுமூகமான முறையில் நாசூக்காக அதை சமாளிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. அதே நேரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு பக்கத்தை மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலையும் ஏற்படுத்தும். அதுக்கெல்லாம் பார்த்திங்களா உங்களுக்கு ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல ராகு என்ன பண்ணுவார்னா, அப்படியே சுற்றி பரமசிவங்கலத்தில் பாம்பு மாதிரி யாரும் உங்கள் பக்கத்தில் நெருங்கூடாத மாதிரி பண்ணிக்குவீங்க. என்றைக்குமே உங்களை பாதுகாத்துக்கிறதுல வல்லமைப்படுத்த நீங்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 4, அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பல வழிகளில் பணம் வரக்கூடிய நன்னாள். அதே நேரத்தில் பல வழிகளில் செலவு செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சிறந்த நாள். மனைவி மக்களோட ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம் அப்படின்ற மன தெளிவு ஏற்படும். என்ன காரணம்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் பகவான். அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் சுகஸ்தானத்திலையும் அமர்ந்திருக்குது. தாயை அப்படி தெய்வம் மாதிரி வணங்குவீங்க. தாயின் சிறந்ததொரு கோயிலும் இல்லை அப்படின்னு ஒரு உறுதிமொழியை ஏற்கின்ற ஒரு சிறந்த நாள். வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் அதிகமாக நட்பு வச்சுப்பீங்க. அதே நேரத்தில் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலிமா அவங்களுக்கு தொழில் ஒப்பந்தம் ஏற்படும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9, அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பக ரட்சாம்பிகை. மிதுன ராசி நேயர்களே, இன்றைய கோச்சாரம் பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன், வலதுபுறை சந்திரன். உங்கள் வாக்குக்கு வெற்றி நிச்சயம், உங்கள் சொல்லுக்கு மரியாதை நிச்சயம். தொழிலில் பார்த்தீங்களா அப்படி ஒரு சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. சோம்பேறித்தனமாக இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் விடுதலை கொடுத்துருவீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் சுறுசுறுப்பாக தான் இருக்கணுன்ற ஒரு கோட்பாடு உள்ள நபர் நீங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த பிரயாணங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனப்பெருக்கமும் வரும். அதே நேரத்தில் 4 மனிதர்களுடைய அறிமுகமும் கிடைக்கும், அனுபவமும் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வச்சு தான் நீங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குதான்றதை தினம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 90 வயசு வாழ்ந்தாலும் சரி அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் பார்த்திங்களா உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய யோகம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திடீர் திருமணன்றது எந்த விதத்தில் விரும்பியவங்களை திருமணம் பண்ணுறது. அதே நேரத்தில் உங்களை விரும்புகிறவங்க உங்கள் மேலே அதிக பற்று வச்சுருப்பாங்க. குடும்பத்தில் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம். அதே மாதிரி நிலப்புலங்கள் ஏற்பட்ட வழக்கு வியாஜியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எல்லாவற்றிலும் மேலான
ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்று உண்டு. அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர். கடகராசி நேயர்களுக்கு இன்று ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், 2ஆம் வீட்டுக்கு அதிபதி ராசியில், சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை யோகன்றது பார்த்திங்களா, எப்பவுமே குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எப்பவுமே ஒரு அந்யோன்யம் இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தோடு பேசலன்னா கூட பரவாயில்லைங்க, குடும்பத்தை பற்றி நினச்சிட்டே இருக்க சொல்லும். என்ன பண்ணிகிட்ருக்காங்க தெரியல, என்ன பேசுறது. ஏன்னா கௌரவமான ஒரு ராசி கடகராசின்றது. அது வேறு குரு வேறு உச்சம் பெற்றிருக்காராங்க, சூரியனும் சம்மந்தப்பட்டிருக்காரு. ரோசக்கார மனுஷன், நீங்கள் ரொம்ப ரோசம் வரும். அதே நேரத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ரோசத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு குடும்பத்தில் போய் இறங்கிடுவீங்க. யார்கிட்ட பகையோ அவங்கள்ட்டலாம் விரும்பி தானாக பேசி ஒரு ஒற்றுமையை வளர்த்திக்கிறது, ஒரு பாசத்தை வளர்த்திக்கிறது, ஒரு பண்பு வளர்த்திக்கிறது. ரத்த பாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு நன்னாள் தான் இன்றைக்கி. காரணம் என்னென்னா, ஏன்னா 9ஆம் ராசிக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான், அதை குரு பார்த்துட்டாரு. சமரசமாக போகிறது, சுமூகமாக போகிறது, இது எல்லாமே இன்றைக்கி நடக்கும். அதே மாதிரி வழக்கு வியாஜியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளிவட்டார பழக்க வழக்கம் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு வரும். குழந்தைகளுடைய கல்வி விஷயங்கள் மிக அற்புதம். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. கொடுத்த கடனை திரும்பி வரும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன். சிம்ம ராசி நேர்களே, இன்றைய கோச்சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலே சந்திரன் அமர்ந்திருக்காரு. ராசியிலே சந்திரன் அமர்ந்திருக்கிறது ஒரு மென்மையான ஒரு மனிதராக உருவெடுக்க போகிறீங்க. இது வரலும் மனக்குழப்பமாகவே இருந்த நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் திருப்திகரமாக இல்லையே என்ற ஒரு சஞ்சலங்கள் எல்லாமே தீருகின்ற ஒரு அற்புதமான நாள். சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்திங்களா சூரியன் குரு. அது வேறு உங்களுக்கு 2ஆம் இடத்துல போய் சந்திரன் அமர்ந்திருக்கும் போது பெண்களால் உங்களுக்கு யோகம். எந்த பெண்ணாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, தாரமாக இருந்தாலும் சரி, இல்லை வெளி உலக நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி தான் வாழ வேண்டும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அதன்படி பார்த்தீங்கன்னா தன்னை மாற்றிப்பீங்க. 8ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கும் போது அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அகப்பட்டவனுக்குன்னு தான் சொல்கிறாங்க தவிர எதில் அகப்பட்டவனுக்கு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நல்லதில் அகப்பட்டவருக்கு நல்லவர்கள்லாம் சேருவாங்க. அவங்களுக்கு அந்த நல்லவர்கள் மூலிமா அவங்களுக்கு என்னென்னா நல்ல வாழ்க்கையினுடைய சூஸ்திரம் என்னன்றதை நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருவாங்க சிம்மராசிக்கு. அதே நேரத்தில் குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா மிக அற்புதம். வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காகவே சில தியாகங்கள் பண்ணுவாங்க தகப்பனார்கள். அந்த தியாகம் குடும்பத்துக்கு யோகத்தை தரும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, நீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பத்மநாப சுவாமிகள். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே எதிர்பாராத ஒரு பிரயாணம். வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும்னு சொல்லி கற்றுக்கக்கூடிய ஒரு பிரயாணம். குண்டுச்சட்டியிலே குதிரை ஓட்டிகிட்டு இருந்தோமே, இன்றைக்கி வெளியில் போனோன்னே பாரு நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறன்ற ஒரு மன தைரியமும் மன சந்தோஷமும் உருவாகுகின்ற ஒரு நன்னாள். அதே நேரத்தில் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு குரு வீட்டில் அமர்ந்ததுனால குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நன்னாள். தெய்வ கடாட்சமும் ஆன்மீகவாதிகளுடைய நட்பு உங்களுக்கு தேடி வரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு பதவி உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பொற்காலன்னே சொல்லலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய கோச்சாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம், பூர நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடம். ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 11ஆம் இடத்துல அமைஞ்சாவே பார்த்திங்கன்னா தொழில் ரீதியில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நன்னாள். 5ஆம் இடத்தை சந்திரன் பார்க்கும்போது பெண் குழந்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். பெண் குழந்தைங்களுக்கு பிடிச்ச இடத்துல திருமணம் பண்ணி வைப்பீங்க. அதனால் ஆண் குழந்தையை விட்டுருவீங்க அப்படின்லாம் சொல்ல வரல. ஆண் குழந்தை உங்களுக்கு பேக் போன். எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் குழந்தைங்க எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க தான் ஆண் குழந்தைகள். இப்போ பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம்
அப்படின்றது உங்களுக்கு வலுத்திருக்குது. சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியதும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்தை புதுப்பிக்கிறதும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரும். அதே நேரத்தில் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உடல் ரீதியில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தால் கூட அதை சாதுரியமாக சமாளிச்சுட்டு சுகப்படுத்திப்பீங்க. எப்பவுமே நெகட்டிவான விஷயத்தை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் துளாராசி. தராசில் எது தராசில் ஏறும் தராசில் ஏறாதுன்னு மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்ல. இன்று உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் எதிர்பார்த்த ஆதாயமும் வரக்கூடிய ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 4, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய கோச்சாரம் சந்திரன் 10ஆம் இடத்துல 10ல் போய் ஒரு ஜீவனாதிபதி அமர்ந்தாவே நீங்கள் எதிர்பார்த்த தொழில் அமையும். இதுவரையிலும் செஞ்சிட்டு இருந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் வெளியூர் பிரயாணங்கள் மூலிமா சில பேருடைய கூட்டு முயற்சிகள் ஏற்பட்டு புதிய தொழில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு. இதை ஓடுனவனுக்கு 9ல் குரு சொல்லுவாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் சரிங்க, நீங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வீங்க. அதே நேரத்தில் ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க, அது எப்படி ரிலீவ் ஆகிறதுன்னு பார்த்தா, ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கும்போது அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சிடும். நட்பு வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்யோன்யம் காட்டினீங்க, அது இன்றைக்கி அது சரியில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். அதே நேரம் மனைவி உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. குழந்தைங்களுடைய கல்வி விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். பெற்றோர்கள் மீது அதிக பாசம் வச்சுருப்பீங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ செல்லியம்மன். தனுசு ராசி நேயர்களே, இன்று நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் மற்றவங்களுக்கு யோகத்தை தரும். எப்பவும் பார்த்தீங்களா, உங்களுக்குன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. மற்றவங்களுக்காக தான் எதுவுமே செய்வீங்க, மற்றவங்களுக்காக தான் உழைப்பீங்க. ஏன்னா உபயராசியில் பிறந்துட்டுமே அப்படின்ற ஒரு கவலை இல்லைங்க. நீங்கள் புண்ணியம் செஞ்ச ராசி. அதே நேரத்தில் பார்த்தீங்களா உபய ராசியாகவும் வரும். அதே நேரத்தில் மூல திரிகோணம். தனுசு ராசிங்கிறது நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்ட ராசி. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் பார்த்தீங்களா 9ஆம் இடத்துல போய் அமர்ந்துருச்சு. அஷ்டமாதிபதி 9க்கு போகும்போது என்னென்னா, மனைவி வழியில் உங்களுக்கு சொத்து சுகம் வரும். அதே நேரத்தில் மனைவியை அன்பாக அரவணைச்சு செல்லுகின்ற ஒரு நன்னாள். 9ஆம் இடத்துல சந்திரன். 9ல் சந்திரனா அஷ்டமாதிபதி 8 குடையர் மாங்கல்யாதிபதி, மாங்கல்ய ஸ்தானம் 9ஆம் இடத்துல. மனைவி மூலிமா சில சொத்து சுகங்கள் சேரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் பார்க்கும்போது சகோதரிகள் மூலிமா உங்களுக்கு ஆதாயம், சகோதரன் மூலிமா உங்களுக்கு ஆதாயம், வெளிவட்டார பழக்க வளங்கள், கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கும். நீங்கள் என்னதான் கண்ணியமாக நடந்திருந்தாலும் கூட சில தேவையில்லாத கலக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணுறது தான் குரு பகவான். குரு பார்க்க கோடி புண்ணியம். திடீர் பொன் பொருள் சேரும். வாகனங்கள் யோகம் நல்லாயிருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே எதிர்பாராத ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். என்ன காரணம்னா, ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன். அதிக பாசம் பற்றுதல் வச்சு சில பேர் மேலே பணம் கொடுத்தீங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த பணத்தை திருப்பி பெறுறதுக்கு படாத கஷ்டப்பட்டு திருப்பி பெறுவீங்க. அதே நேரத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்கும்போது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் தகப்பனுடைய அன்பு உங்களுக்கு சேரும். சகோதரனுடைய சண்டை சச்சரவுகள் இருந்ததெல்லாம் உங்களுக்கு சுமூகமான முறையில் முடிவு பெறும். ஏன்னா மகரத்தார் அப்படின்னு சொன்னாவே எதையும் தாங்குகின்ற மனப்பக்குவத்தை உள்ள நபர். நீங்கள் கோடிகள் சம்பாதிச்சாலும் சரிங்க, உங்களுக்கு மனசுக்குள்ளே சாதாரணமாக தான் இருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ராசியாதிபதியே சனி பகவான். அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்து வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பார்க்குறனால வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலிமா உங்களுக்கு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி கலைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள், வியாபாரிகளுக்கு பார்த்திங்களா நல்ல லாபம், விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மகசூல், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் இன்று. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் நீலம், சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன். கும்பராசி நேயர்களே, இன்று கோச்சார ரீதியில் பார்த்தீங்களா சந்திரன் சிம்மத்தில் பயணிக்கிறாரு.
உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன். நீங்கள் எப்படி இருக்கணுமோன்ற மாதிரி அடுத்தவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க. அது ஆசைப்படுறது தப்பு இல்லையே. எண்ணங்கள் 2 பேருக்குமே ஈக்குவலாக இருந்தால் தான் மனமொத்த வாழ்க்கையை வாழ முடியும். கணவன் மனைவிக்குள்ளே இப்படி தான் இருக்கணும். கணவன் என்ன நினைக்கிறாரோ மனைவி சொல்லணும், மனைவி என்ன நினைக்கிறதோ கணவன் சொல்லணும். இதான் இன்ட்யூஷன் பவர்ன்றது. சமசப்தமாக ராசிம்பாங்க. அது சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் நல்ல கனெக்டிவ் என்று தொழில் ரீதியில் பார்த்தீங்கன்னா தொழில் பார்ட்னர் வந்து ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க, நல்லா லாபகரமாக இருக்கும், உண்மையாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து எப்பவுமே சாதகமாக இருப்பாங்க. அந்த நம்பிக்கை அப்படின்றதுக்கு அர்த்தமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான்ன்றது தெரிஞ்சுப்பீங்க. இது வரலுமே சந்தேகத்தோடவே இருந்துட்டு இருந்தீங்க கும்பராசி. ஏன்னா ராசி அதிபதி 2ல் அமர்ந்திருக்குது. ஏன்னா 12 கூட விரையாதிபதி 2ல் அமர்ந்தாவே என்ன சொன்னால் செலவு பண்ணுறதுக்கு பணம் வந்துடும். அதே மாதிரி குடும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்குதே அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அன்னதானம் செய்யணும். அன்னதானம் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா மற்றவங்க வயிறார உங்களை வாழ்த்துவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது ஆன்மீகவாதிகளுடைய அனுகிரகணமும் ஆசையும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 5, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் 1, 3, 9. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சூரிய பகவான். மீன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே எதிர்பாராத ஒரு செய்தி வந்து சேரும். காரணம் என்னென்னா 6ஆம் இடத்துல சந்திரன். 6ல் சந்திரன் அமர்ந்தாவே அறிவு ஸ்தானம் தான் சந்திரன். 6ஆம்ன்றது வந்து தொழில் ஸ்தானம். உங்களுடைய நடவடிக்கைகள், நீங்கள் எப்படியாப்பட்டவர், நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரிஞ்சு உங்களை பாராட்டப்படக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். அதுதான் உங்களுடைய நற்செய்தி. வெளி உலகத்துக்கு நீங்கள் ஒரு வெகுளி மாதிரி, நீங்கள் என்ன தான் உஷாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களை பார்க்குறவங்க ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இன்று நடக்கும். எல்லோரிடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்குறது கஷ்டம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தவங்கள்ட்ட எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குவீங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்கிறான். இந்த கோடி புண்ணியத்தில் வந்து ஒரு புண்ணியமாக உங்களை காப்பாற்று. இன்றைக்கி 5ஆம் இடத்துல சூரியனும் குரு அமர்ந்திருக்கும் போது புகழ்பெற்ற நபருடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும், கௌரவத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் பெற்றோர்கள் மூலிமா உங்களுக்கு வந்து சில ஆதாயம் கிடைக்கும், அன்பு அரவணைப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைப்பதுடன் அரசாங்க விருதுகளும் கிடைக்கும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. நவராத்திரி, வரலட்சுமி பூஜை மற்றும் அன்பளிப்பு பொருட்கள் 50 வருட பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai.